மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே ஒரு நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. முன்னாள் நீதிபதி சுதர்சன ரெட்டி துணை குடியரசு வேட்பாளர் அவர்கள் நக்சலுக்கு ஆதரவாக இவரெல்லாம் தீர்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்ற. இல்லை, அதாவது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கிறார், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்து உண்மையாலுமே இப்போ நானே படித்து பார்த்தேன் எப்படி இவருக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு, நானே அப்போ சந்தேகப்பட்டிருக்கேன். பட் ஆனால் அவருடைய பார்வை என்ன, அவர் ஹியூமன் தானே, அவருடைய பார்வையில் அவர் கூட தனியாக இல்லையே, அவர் கூட இன்னொரு ஜட்ஜ் இருந்தார்ல. ஆமாம், நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா சுதர்சன ரெட்டி மட்டும் பார்க்குறதில்ல. அமித்ஷா சொன்னது வந்து அவருடைய பார்வை. அதே சமயம் என்னுடைய பார்வை என்னென்னா சுதர்சன ரெட்டியோட இன்னொரு ஜட்ஜ் இருப்பார், அங்கே வந்து சிங்கிள் ஜட்ஜ் வந்து இல்லை, கிடையாது. ரைட்டா? அப்படின்னா அவர் வந்து அப்போஸ் பண்ணியிருக்கலாமே, யார் கூட இருந்த ஜட்ஜி வந்து அப்போஸ் பண்ணியிருக்கலாமே. இப்போ நம்ம வந்து சுதர்சன ரெட்டி வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து போட்டியிடுறார் அப்படிங்கிற மாதிரி சுதர்சன ரெட்டியை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். வாட் அபவுட் த கூட இருந்த ஜட்ஜ்? அவர் வந்து இவர் தான் அப்படி பண்ணிட்டாருன்னு இவர் சொன்னதுக்கு அவர் ஒத்துழைப்பு வந்தாரா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது வந்து நம்ம அந்த கோணத்தில் போகிறத விட என்னென்னா, கண்டிப்பாக என்னை பொறுத்தளவுக்கு வந்து இந்த பதவிக்கு வந்து சுதர்சன ரெட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான்.